ஹாய் சுகர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாவண்யா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஹீரோயினுக்கு இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அண்ணன் மேலே தான் டவுட் பட்டீங்க. அதுவும் கரெக்டு தான். சத்யாங்க ப்ரோவா சிஸ்டரான்னு தெரில, பட் நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக வந்திருக்காங்க. வெல்கம். இத்த முரளிதரன் சிஸ்டர், இந்த மாதிரிலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி எனக்கு பல்பு கொடுக்கக்கூடாது. ஸ்ரீ சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் கமெண்ட் ஏதோ வர எனக்கு புரியாத மாதிரி இருக்குது. அன்யா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அருண்மணி ப்ரோ கிஸ்ன்னு தான் சொல்கிறீங்க. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, கட் பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேர் தான் கொலை மிரட்டல்லாம் விடுறாங்க, கட் பண்ணவே கூடாது அப்படின்னு. சிஸ்டர், நீங்கள் பொய் சொல்லலன்னு சொல்ல, நீங்கள் சொன்னது நீங்கள் ஒரு வாரமாக உங்களை நான் மிஸ் பண்ணேன், அதனால் அப்படி சொன்னேன். மற்றபடிலாம் நீங்கள் சாரியெல்லாம் கேட்க வேணாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் அப்படின்னு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கொரியன் ட்ராமா எக்ஸ்பிளனேஷன் கேர்ள்ஸ் வாய்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சிஸ்டர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன இதை இம்ப்ரூவ் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எபிசோட்லாம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் ட்ரிக் குடிச்சதால கொஞ்சம் மயக்கம் வர நிலமையில இருந்தா ஹீரோவும் அங்கே இல்லை. அந்த நேரத்தில் கரெக்டாக வில்லன் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு போகிறான். காரில் கூப்பிட்டு போகும்போது ஒரு விஷயம் கேட்குறான், நீயும் ஹீரோவும் ஒரு டைம் தெருவில் ஏதோ கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, அப்போ ஏதோ நீங்கள் ஒரு மேப்பை தீர்ச்சதான் வந்துட்டு எங்கள் ஆளுங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தேவையான விஷயத்த போட்டு வாங்கிக்கிறான். ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லலை. அவள் கொஞ்சம் மயக்க நிலைமையில இருக்காங்க. அதனால ஹீரோ இருந்துகிட்டு இப்போதான் ஹீரோயினை பற்றி யோசிக்கிறான். ஆகா, அவன் தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கரெக்டாக கார் முன்னாடி போய் நிற்கிறான். உடனே நின்று இருந்துட்டு, என்ன திடீர்னு கார் முன்னாடிலாம் வந்து பாருகிற? இல்லை, எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களை வந்துட்டு நீ கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க குடிச்சிட்டு மயக்க நிலமையில இருக்கும்போது யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலையே, பார்த்து ஒழுங்கா கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இஷ்டம் இல்லாதவங்களை எதுக்குப்பா கூப்பிடுறீங்க? இப்போ ஒழுங்கா நீ கீழே இறங்கல அப்படின்ட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். அவன் இல்லருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அசிங்கப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின்ட்ட வந்துட்டு எவ்வளோ சொல்கிறான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா அன்னைக்கு கடத்திட்டு போனாங்க பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்கள என்னோட தங்கச்சின்னு தானே இருந்தா, எனக்கு என்னவோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அதனாலதான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேன். அதுக்குன்னு இப்படி முட்டாள்தனம் பண்ணுவியா? நீ அன்னைக்கு அமைதியா இருந்துட்ட, ஆனா என்னால அப்படி அமைதியா இருக்க முடியலையே. எனக்கு என் தங்கச்சி வேணும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் ஒரு பொம்மை மாதிரி தானே, எப்படி வேணாலும் விலைக்கு யூஸ் பண்ணிப்பீங்க, அதே மாதிரி எங்களை தனியா விட்டுடுவீங்க, அந்த மாதிரி தானே. அப்படிங்கும்போது செம்ம கடுப்பாயிடுது. நீங்க பாரு, இந்த வரலாம் பேசிக்கிட்டு இருந்த செம்ம கடுப்பாயிடும் அப்படின்ட்டு, நீ மட்டும் என்ன கரெக்டா இருப்பா வேணாலும் என்ன பிடிச்சி நீ கிஸ் பண்ண வந்தானே அப்படிங்கிறப்ப, ஏய் அது வேற இது வேற அப்படின்ட்டு இருக்கும்போது, உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் ஒரு பொருள் மாதிரி இல்லை, எங்களை யூஸ் பண்ணிக்க தானே பார்ப்பீங்க அப்படின்ட்டு அவ கதறி அழுது அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சிக்கிறா. அப்படி சாஞ்சிட்டு இருக்கும்போது முதல் முறையா அப்படியே மனசுருகி கட்டி பிடிக்கிறான். உன்னை நான் பார்த்ததே இல்லை எப்பவுமே அப்படிங்கிற மாதிரி. ஹீரோன்னு வந்துட்டு மயக்கத்துல இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு கனவு வருது. ஏன்னா ஹீரோவோட அண்ணன் வந்துட்டு அவளை வந்துட்டு ரேப் பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரி வருது. அப்படி வந்தோடனே டப்புக்குன்னு எழுந்திருக்கிறா. எழுஞ்சி பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துலதான் உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு, உன்னை நீ காப்பாத்தினால அதுக்கு நீங்க எனக்கு எதையாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்னன்னா மீதி டேட்டுவை குத்தி விடுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த மேப்ல இருந்ததை வேற வழி இல்லாம மறுபடியும் அவளுக்கு ஞாபகம் வர்றதை டேட்டுவா போட்டுட்டு இருக்கான். அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளோட கையை பார்க்கும்போது அதுல ஏதோ அலர்ஜி மாதிரி வந்திருக்கு. அதை பிடிச்சி பார்த்தோன்னே, என்ன கவலைப்படாத, இது வந்துட்டு நான் மருந்து எடுத்ததால வர அலர்ஜி தான், உனக்கு ஒன்றும் தொத்திக்காது அப்படிங்கிறப்ப, நீ உன் தங்கச்சியை காப்பாத்துற அவசரத்துல உன்னை பத்தி நீ கவலைப்பட மாட்டேங்கிறன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா உன்னையும் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் அக்கறையா பேசிட்டு போனது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் வெளியே காட்டிக்க மாட்டாது. அடுத்த காலையில ஹீரோ எங்க போறானா, தங்கச்சி தங்கி இருந்தா அந்த விடுதிக்கு தான் போறான். அங்க போய் கேட்கும்போது அங்க இருக்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாம நிறைய சம்பளம் தான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க, உங்க தங்கச்சி வேலைக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலைக்குன்னு சொல்லி தான் இப்படி கடத்திட்டு போயிட்டு போனவங்க வித்துட்டு இருக்காங்க போல. அது இவங்களுக்கே தெரியாது. உடனே அவங்களோட அட்ரஸ் தெரியுமா அப்படின்ட்டு கேட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் போயிட்டு அந்த கதவை தட்டுறா. ஆனா இந்த விஷயம் ஹீரோவுக்கு எப்படியோ தெரிய வந்து அவன் நேரம் வந்து ஹீரோயின் எடுத்து லூசு தனமா பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப, என் தங்கச்சி நான் காப்பாற்றணும், என்னை விடுங்கிறப்ப, அதுக்கு வேற ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு
2 பேருமே அப்படியே மாசா கெட்டப் போட்டுட்டு கேர்ள்ஸை வாங்குற மாதிரி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோ கிட்ட நீங்க தேடுற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கிடைப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோயினை ஒரு கும்பல் கடத்திட்டு போயிட்டு வச்சிருந்ததுல அந்த கும்பல் தான் இது. எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறப்ப, எப்படிப்பட்ட பொண்ணு ஆனாலும் இருக்கட்டும், ஆனா இவளை விட அழகு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் முறைக்கிறா, உனக்கு இருக்குடா வெளியில வாடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சில வரிசையில் இருக்கிற பொண்ணுங்களை அனுப்புறாங்க. அந்த பொண்ணுங்களில் வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சிங்கள பாபா இதை விட நான் என்ன நல்லா எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப இன்னொரு வரிசையில் இருக்கிற பொண்ணுங்களை அனுப்புறாங்க. அதில் ஹீரோனோட தங்கச்சி இருந்தோன்னே ஹீரோனுக்கே ஷாக்கு. அப்படியே ஹீரோகிட்ட சைகை கொடுத்துட்டு என்னோட ஆள் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு சோதிச்சு பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் இருந்துட்டு போயிட்டு தங்கச்சி கையை பிடிச்சோன்னே அந்த பொண்ணுக்கு ஷாக்கு, அக்கா நம்மளை காப்பாற்ற வந்துட்டா அப்படின்ட்டு. இப்படி கீழே நடக்கிற விஷயத்தெல்லாமே மேலே கேப் போட்டுட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு ஊசி போட பார்த்தாங்கல்ல, அந்த ஆள் ஹீரோயினை கண்டுபிடிச்சு கொஞ்ச நேரம் நில்லு, நீ அவதானே அப்படின்ட்டு ஹீரோனை கண்டுபிடிச்சாலே மொத்தமா மாட்டிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்றானா கன் எடுத்து வச்சுட்டு நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்க மேல பார்த்தா ஹீரோட அண்ணன் ஹீரோவை நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா சுடவே இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு வச்சிருக்கான். ஏன்னா ஹீரோயினும் பக்கத்துல இருக்கால, அதனால அவங்க அங்கேருந்து தப்பிக்க ஹீரோ இருந்துட்டு எனக்கு தேவையானது கச்சிச்சு, நீங்க கதவு முடிக்கல அப்படின்ட்டு கன்னை வச்சு 4 பொருளை இறக்கிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆக மொத்தத்துல ஹீரோனோட தங்கச்சியை காப்பாத்தியாச்சு. வச்ச போட்டு போயிட்டு உன்னை கூப்பிட்டு போனவங்கள யாரா இருந்தாங்க, ஏதாவது அடையாளம் தெரியுமாங்கிறப்ப இல்ல, அங்க இருந்தவங்க எல்லாம் மிருகத்தனமா தான் நடந்துக்கிட்டாங்க, என்னை கொடுமைப்படுத்தினாங்க, அது மட்டும் இல்லாம இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நீ வருவன்னு நான் நினைக்கதே இல்லக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோனுக்கே மனசு தாங்கல. இங்க வெளியில ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல, மெடிக்கல் ஷாப்புங்கிற பேர்ல எலிமருந்து ஏற்றிட்டு இருக்கலாமே உண்மையா அப்படிங்கிறப்ப அவருக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா ஹீரோவை சுத்தமாவே பிடிக்காது. ஹீரோ வெளியில வந்துட்டு ஹீரோட பேசாமையா போற, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க பேசாமையா போற, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, நீ தேங்க்ஸ் சொல்ல வந்துட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. ஒரு விஷயம், இப்பதான் உன் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்ததுல இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இதுல தலையிடாம நீ கரெக்டா வெளியில போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் கேட்பாளா, நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இது திமுறாவே போறா. இதை பார்த்துட்டு இவ திருந்த மாட்டா போலே, மறுபடியும் எங்கேயாவது போய் சிக்கிப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோவுக்கு பயமா இருக்கு. ஹீரோ அவன் அண்ணனை போய் தான் பார்க்க போறான். அவரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காது, ஒன்றும் தெரியாத பொண்ணு மாதிரி. அங்க போயிட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணோட லைஃப்ல விளையாண்டுருக்க, இப்ப இவ லைஃப்லயும் விளையாட பாக்குறியா, அவ எனக்கானவ, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோவே கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் இன்னும் சைக்கத்தனமா மாறி அவ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரேடியா முடிவு பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் வந்தோன்னே எல்லாருமே என்னை விட்டு போறாங்க, நீங்க மட்டும் என்னை விட்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு சொன்னோன்னே அவ இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண தான் வந்திருக்கா. அது ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது ஒரு டிராவை ஓப்பன் பண்றா. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் வைக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கேப் போட்ட ஒரு ஆள் கன் வச்சுட்டு நிற்கிறத பார்த்துருப்பாங்க. ஹீரோயினும் லைட்டாக பார்த்துருப்பா. அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறா ஹீரோட அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணமோ, அவன் தான் இவனா, இதுக்கு எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிவே ஆகணும் அப்படின்ட்டு அவன் எப்போவுமே நைட்டு தூங்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஹீரோனோட அக்கா வந்துட்டு கனவுல வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, சரி இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாம் இதை வச்சு இவன் வாயிலேயே வர வைப்போம் அப்படின்னு அவள் அக்கா போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு நைட்டு போயிட்டு அவன் முன்னாடி நிற்கிறா. அவனை பொறுத்த வரைக்கும் அது அந்த செத்து போன பொண்ணு மாதிரி தான் தெரியுது. உடனே கட்டி பிடிச்சிட்டு நீயும் நானும் தானே லவ் பண்ணுவோம், ஏற விட்டு போயிடாத, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வில்லன் என்ன சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. அதனால தன்னோட ஸ்டீஃபை போயிட்டு பார்த்துட்டு, இப்போ நீ என்ன அவர் மேலே சந்தேகப்பட போறியா, அதுவும் ஹீரோட அண்ணன் மேலே, எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் பிரச்சனையாக இருப்பான்னு தோணுது. இல்லை அவன் என்னதான் முரடனா குடிகாரனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு ஃபோக்கஸ் ஃபுல்லாக யார் மேலே இருக்குன்னா வில்லன் மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுறான்னா அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவன் கண்ணில் படுவோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிற வண்டியில் அப்படியே இடிச்சுக்கிட்டு விழுற மாதிரி அவள் அப்படியே ஆக்ட் பண்ணுறா. உடனே வில்லன் அவன் மேலே ஒரு கண்ணாக இருக்கானே, அவன் உடனே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஏன் இந்த மாதிரி நைட் நேரத்துலலாம் வந்து சுற்றிட்டு இருக்கீங்க, அதுவும் மட்டும் இல்லாமல் ட்ரிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நிலவாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வேணா நீங்கள் வந்துட்டு என் வீட்டில் தங்கலாமே, எனக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த கழுத்தில் ஒரே வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி
ஹீரோயினை வந்து கூப்பிட்டு போறான். அவளும் ஏதோ ஒரு பிளானோட தான் அங்க உள்ள போயிட்டு இருக்கா. கட் பண்ணி நம்ம ஹீரோவோட அங்கனை தான் காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அங்க அந்த பிங்க் பொண்ணு இருக்குது. அது வந்துட்டு இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்குது. சண்டை போட்டுட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் நெருங்குறது அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஹீரோ மேல இந்த பொண்ணு இருக்கானே, ஆனா இங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன பொண்ணு இப்ப ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா வில்லன் கிட்ட இருந்து தான் வருது. உனக்கு தேவையான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, அது இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்க போகுது, அதுக்கப்புறம் அந்த பொருளை நீ எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு நல்லா புரிஞ்சிடுது. அதே நேரம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு வில்லனோட இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் பார்த்துட்டு அடிச்சுட்டு போகிறதையும் இவன் பார்க்குறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, பிங்க் பொண்ணு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்குல்ல, இங்கே பாரு, என் கிட்ட கத்திக்கிட்டு இருந்தா உனக்கு பிரயோஜனமே கிடையாது. உனக்கு தேவையான பொருள் வந்துட்டு வேற ஒரு பொருளை போய் தேடும்போது உன்னோட பொருளை நீ கையில் வச்சுக்கிறது தான் பெட்ரு அப்படின்ட்டு இப்போவும் அவன் ஹீரோயினை தேடி தான் போகிறான். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பின்னாடி அந்த பொண்ணை போக வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கத்திக்கிட்டே போகுது, டே நில்லுடா அவளை பார்க்க போவாதடா அப்படின்ட்டு. இந்த பொண்ணுக்கு ஹீரோயின் மேலே பொசசிவ், ஏன்னா ஹீரோ கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கால அதனால. ஆனால் இவனோட பிளான் என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு பின்னாடியே போனால் இவனை யாரை காப்பாத்துறது அப்படின்னு தெரியாது, அதனால குழம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கான். பார்த்தா ஹீரோயின் தன்னோட அக்கு பஞ்சர் முறையை காட்டி அவனோட கழுசு வலி எடுத்துட்டு இருக்கா. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போட ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுவும் அந்த ஃபேமிலியில் போய் தான் லாக் ஆகிருக்கீங்களே, அதுவும் குழப்பமான ஃபேமிலிங்க, அது அங்கெல்லாம் நீங்கள் இருக்கவே தேவையில்ல, நீங்களாம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு லைட்டாக ஹீரோனுக்கு தான் ட்ரிங்க் ஊற்றி கொடுத்தாவே ஒரு மாதிரி மயக்கம் ஆகிடுவான்னு தெரிஞ்சு வேணுன்னு ஒரு சில ட்ரிங்க்கை அவன் ஊற்றி கொடுக்குறான். அதை ஹீரோயினும் அப்படியே குடிக்கிற மாதிரி குடிக்காம, ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் மயக்கம் போட்டு விழுறான். என்ன விஷயம்னா, இவன் இங்கே வரப்போறா அப்படின்ட்டு அவளோட சீஃப்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா போல. அவர் ஒரு ஊதுபத்தி கொடுத்துருப்பாரு. ஊதுபத்தியில் ஒரு தூக்கம் வர வைக்கிற மருந்து இருக்கு, நீயும் சுவாசிச்சுன்னா நீயும் மயக்கம் போட்டு விழுந்துருவ, அதுக்கான மாற்று மருந்து இதுலேயே இருக்கு, அதை எடுத்ததுக்கு அப்புறம் அதை நீ பற்ற வச்சுன்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான், அதுக்கப்புறம் நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இல்லைன்னா அவன் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற நிறைய பொருளை தேடிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கா, நான் சொன்னதை கேட்காம அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் அங்கேருந்து வந்துட்டு அந்த பிங்க் பொண்ணும் ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்குது. சரி, இந்த பொண்ணை வச்சு தான் நாம் அங்கே உள்ளே போக முடியும் அப்படின்ட்டு அவனும் அந்த பொண்ணும் ஒன்றா தான் வராங்க. இங்கே ஹீரோனை ஒவ்வொரு இடத்தையும் தேடிட்டு இருக்கும்போது அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அந்த புக் ஷெல்ஃபுக்குள்ளார ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே நிறையா பொண்ணுங்களோட ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கு. அதில் ஹீரோயினோட அக்காவோட ஃபோட்டோவும் இருக்கு. அதை பார்த்த உடனே கதறி அழுவுறா. அப்போ என் அக்கா உயிரோட இருக்காளா அப்படின்ட்டு, சரி மயக்க மருந்து டைம் முடிஞ்சு போக போகுது அப்படின்ட்டு அங்கே இருந்து நைஸாக அப்படி வெளியில் வர்றப்ப கரெக்டாக வில்லன் வந்து நின்னோடனே, இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்ன என் வீட்டில் தங்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இங்கேருந்து கிளம்புறேங்கிறீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரான்னு இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பார்ட்டி பண்ணுவோன்னு நினச்சேனே, இப்படி பாதியில் போகிறேங்கிறீங்க, இல்லை நான் போகணும், எனக்கு வேற ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதுக்காக நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை எவ்வளோ சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. ஆனால் அவள் விடவே மாட்டேங்கிறான். வாக்கு தவறுறது தப்பு தானே, அங்கே இருந்துட்டு அந்த ஃபேமிலியில் இருந்துட்டு என் ஃபேமிலிக்கு வர சொல்லி உங்களை கேட்டேன், அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி கேட்காம இருக்கிறது தப்பு தானே அப்படின்ட்டு கொஞ்சம் வில்லத்தனமாக கிட்ட நெருங்குறப்ப கரெக்டாக அந்த பிங்க்கு பொண்ணை ஹீரோ உள்ளே இழுத்துட்டு வந்துடுறான். அவள் ஓடி வந்துட்டு ஹீரோனை திட்டுன்னு திட்டுறா. ஒன்று மாதிரி ஒரு கெட்ட பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, என்னோட லைஃப்பில் விளையாடுறதுக்குனே வந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கும்போது வில்லனுக்கு ஒன்றுமே புரியல. இவ ஏன்டா இங்கே வந்தா, இங்கே வந்து ஏன்டா கத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாமே ஹீரோட பிளான் தான். நம்ம உள்ளே போனால் கண்டிப்பாக விடமாட்டான், அதனால இந்த பொண்ணை உள்ளே அனுப்பிச்சு வச்சுக்கியேன் கண்டிப்பாக உள்ளே விடுவான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்திருக்கிறான். அவன் அந்த பிங்க்குங்கிற பொண்ணு நம்மளை வச்சு தான் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்கிறது தெரியாமையே ஹீரோவை கூட சண்டை போட வந்திருக்குது. அங்கே ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இந்த பொண்ணு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்மளை கத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவனுக்கு புரிஞ்சு போகுது வில்லனுக்கு, இந்த ஹீரோனை கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படி ஒரு பிளானை போட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. வருமா இங்கெல்லாம் நீ கத்திட்டு இருக்காத. அவனே ஹீரோ சொல்கிறான், நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இப்படி வந்துட்டு நம்ம ஃபேமிலியை சேர்ந்த பொருளெல்லாம் நைட்லாம் வெளியில் தங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வில்லன் இருந்துட்டு, அவங்க ஒன்றும் தங்கக்கூடாதுன்னு வரலப்பா, இங்கே தங்கலாம் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு தான் வந்தாங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் வந்தாங்க,
எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகலான்னு மறுபடியும் வில்லன் ட்ரை பண்ணுறான். டபுக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி இந்த மாதிரி சொல்லாமல் கொல்லாமலாம் இன்னொரு டைம் வரதே கூடாது அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இந்த பிங்க் பொண்ணு இங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்குது. வில்லன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை நீங்கள் வாங்க கொஞ்சம் உள்ளே உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு வெளியில் ஹீரோனை அழைச்சிட்டு வந்துடுறான். கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டவே இல்லை. நான் சொல்ல கேட்காம இப்படி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்களோட வழி தான் உனக்கு புரியவே புரியாது. நான் அங்கே போனதில் எங்கள் அக்காவோட ஃபோட்டோவை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு தானே, நீ தெரிஞ்சு தானே நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் அதான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நீ பழி வாங்கன்னு நினச்சி இங்கே வந்திருந்தா அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் உன் அண்ணனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியோ அப்படிங்கிற எனக்கு டவுட் வருது. லூசுத்தனமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காது, அந்த ஃபோட்டோவை கூட அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பிடிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு கத்தி கதறி, தயவுசெய்து அந்த ஃபோட்டோ கூட அப்படியாவது நான் அவளை பார்த்துக்கிறேன். சூசைட் பண்ணிட்டான்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் எதுக்காக சூசைட் பண்ணிட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது மாதிரி எத்தனை பொண்ணுகள் லாக் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும், அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோ எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த ஃபோட்டோ மறுபடியும் பிடிங்கிறா. நீ சொன்ன கேட்க மாட்டியா? இந்த விஷயத்துக்குள்ள நீ உள்ளே போடினா நீயும் தான் மாட்டிப்ப. அதுக்கப்புறம் உன்னை நான் காப்பாற்ற எது என் மேலே நீ அக்கறைப்படுறியா? என் மேலே அக்கறைப்படுற அளவுக்குலாம் நீ ஒருத்தனவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ செம்ம கடுப்புறான். ஆனால் இவங்க 2 பேரும் அந்த தெருவில் காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கும்பலே வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருது. இது வந்துட்டு வில்லனோட கேங்கா இல்லை அங்கே இருக்கிற கேங்கான்னு தெரில. அவங்க அட்டாக் பண்ண வரும்போது இப்படியாவது காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கோன்ட்டு வந்தவங்க எல்லாமே அந்த கார் கண்ணாடியெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. அந்த கிளாஸ் ஹீரோயின் மேலே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட கையை வச்சு மறைக்கும் பொழுது ஹீரோயின் அப்படியே ஒரு பார்வை பாருங்க, யாரா நீ எனக்காக இதுக்கடா இவ்வளோ பண்ணுற அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஆட்கள் வந்ததுக்கப்புறம் சரி இனிமேல் நம்ம இறங்குனாதான் சரி வரும் அப்படின்ட்டு ஹீரோ இறங்கி அங்கட்டிக்கே வர்றவங்கள அப்படியே போட்டு புரட்டி எடுப்பான் பாருங்க. இதில் ஹீரோயினை அட்டாக் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோடனே அவளை தான் பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடும்போதெல்லாம் ஹீரோயினோட கண்ணிமை 2 ஹீரோவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டம் அதிகமானதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாத உடனே கன் எடுத்து தரையில் தான் சொல்கிறான். தரையில் சுட்டுட்டு அங்கே இருந்துட்டு தப்பிச்சு ஓடி வராங்க 2 பேருமே. அந்த கும்பல் இவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போயிட்டு ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வேற மடி வேற பட்டிருக்கு. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீ ஏன் யாரை பார்த்தும் துப்பாக்கி எடுத்து சுட மாட்டேங்கிற? எதுக்காக நீ வந்துட்டு தரையிலேயே சுடுற? நான் அந்த விதத்தில் கூட எவரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினப்பேன், அதுதான் நான். ஆனால் என்னை பார்க்குறவங்க எல்லாமே வில்லத்தனமாகவே பார்க்குறாங்க. அது என்னோட லுக்கோ இல்லை நான் நடந்துக்கிற விதமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பிளட்டு கொஞ்சம் கையில் வருது. அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் இருக்கா. அதே நேரம் ஒரு பக்கம் அந்த அடியாட்களா இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் கேங்கா அப்படின்னு தெரியல, இவங்களை சுற்றி தேடிட்டு இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமாவது ஹீரோயின் புரிஞ்சுப்பாளா, ஹீரோ சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துப்பாளா அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.